அதுக்கு தடை கேட்டு போறாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு. எதற்காக தடை கேட்கறீங்க? எந்த விஷயத்துக்கு? அப்பாவி 41 பலிகள் உயிர் பலியாயிருக்கு. அந்த பலிகளை விசாரிக்கிறதுக்காக அமைச்ச குழுவுக்கு நீங்க தடை கேட்டு போறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன மக்கள் மேல ஒரு அக்கறை இருக்கு? இதுல எங்க உங்களுக்கு அந்த நடந்த துயர சம்பவத்தின் மீது உங்களுக்கு எங்க அக்கறை இருக்கு? எந்த அக்கறையும் கிடையாது. உங்களை நீங்க காப்பாத்திக்கணும். அந்த விசாரணை குழுவோட விசாரணை விரைந்து முடிக்கப்பட்டால் விஜய் அவர்கள் குற்றவாளி நிரூபிக்கப்படுவார். அதற்கு பயந்துகிட்டு தான் இவர் என்ன சொல்றாரு, அந்த விசாரணை குழுவோட விசாரணையை தடை செய்ய சொல்லி உச்ச நீதிமன்றத்துல கோரிக்கை வைக்கிறாரு. அதன் பிறகு என்ன சொல்றாரு, இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் சிபிஐக்கு மாத்தணும்? சிபிஐ ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அந்த ஒன்றிய அரசினுடைய கால அந்த பாசிச பாஜகவிடம் போய் அடிபணிஞ்சிட்டு நாம எப்படின்னா காப்பாத்திக்கலாம் அப்படின்றதுடைய உள்நோக்கம் தான் அது. விஜய் அவர்களுக்கு இந்த பொதுமக்களை பத்தி ஒரு நாள்லயும் அக்கறை கிடையாது. தன்னை காப்பாற்றிக் கொள்ளதான். இன்னைக்கு பாருங்க, அவங்களுடைய நிர்வாகிகள், பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர்னு ஒருத்தரும் தலைமறைவா இருக்கிறாங்க. ஏன்? அந்த இடத்துல மக்கள் கூட நிக்கணும்ன்றது அந்த ஒரு பொதுப்படையான அறிவு கூட உங்களுக்கு இல்லையா?